இப்போ மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கு. அப் ட்ரெண்ட்ல இருக்கு. இப்போ ஓகே, மேல ஒரு ரெசிஸ்டன்ஸ் சொல்லலாம் மேல. இதுவா? ஆமாம் ப்ரோ. ஓகே, சப்போர்ட் எது? ப்ரோ அது கீழே ப்ரோ. இதுவா இல்லை இதுவா? இதுவா இல்லை இதுவா? ப்ரோ கீழே கீழே கீழே. இதுவா? அது போட்டுது. வேற மைனஸ் சப்போர்ட் இல்லை? மைனஸ் சப்போர்ட் எது ப்ரோ? வீக்லியில் ரெண்டு. பார்த்துப்போமா? பார்த்துக்கோங்க. ஓகே, வீக்லி எட்டாச்சு. இங்கே ஒரு அப்சன் லைன் வரையலாமா? வரையலாம் ப்ரோ. வந்தாச்சா? இந்த ட்ரெண்ட் இன்னும் ஒரு சப்போர்ட் ஏரியாவும் எங்கே கனெக்ட் ஆகுது? ஸோ இது வந்து சப்போர்ட் எடுத்துப்போமா? எடுத்துக்கலாம் ப்ரோ. இந்த சப்போர்ட் ஏரியாவும் சப்போர்ட் எடுத்துப்போமா? பண்ணிக்கலாம். கீ லெவல் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே, அதுக்கு நியரா ஒரு சப்போர்ட் இருக்குன்னா இதையும் எடுத்துக்கலாமா? அதுக்கு மேல பட் மார்க்கெட்டை பார்க்கும்போது it can be judged the previous low, right? previous low இது. இந்த இடத்துல previous low இதுவா? ஆமாம் ப்ரோ. இந்த இடத்த உடச்சிச்சுன்னா மார்க்கெட் கீழே இறங்கலாமா? கீழே இறங்கும். இந்த இடத்துல கீ அப்படின்னா இந்த ஏரியா சொல்லலாமா? ஆமாம். அதாவது இந்த இதுக்கு இந்த ஏரியா கீயா இருக்கா? அப்போ மார்க்கெட் இது வரைக்கும் டிராவல் ஆகும். இதையும் உடச்சிட்டாடா இது போகணுமா? டவுன் ட்ரெண்ட் ஆகும். அதர்வைஸ் மார்க்கெட்டே என்ன அப் ட்ரெண்ட் தான். மார்க்கெட்டு இப்போ கரெக்டாக மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கா? ஆமாம் ப்ரோ. ஸோ லோ உடச்சிருச்சு, அப்போ மார்க்கெட் கீழே தானே வர போகுது. ஆமாம் ப்ரோ. லோவை என்ன பண்ணிருக்கு? பிரேக் ஆயிடுச்சு. அப்போ மார்க்கெட் என்ன ஆகப்போகுது? கீழே தான். கீழே தான். நெக்ஸ்ட் டெய்லியா? ஆமாம். ஸோ டெய்லி ஹை இந்த இடத்துல எது? திஸ் இஸ் த டெய்லி ஹை, ரைட்? ஆமாம் ப்ரோ. இதுதா? தெரியுது. இதுவா இல்லை இதுவா? ப்ரோ மேலே ப்ரோ. மேலே இதுவா? ஆமாம். ஓகே, வேற எது ஐ? ப்ரோ கீழே கீழே இல்லை ப்ரோ. கீழே கீழே வைங்க ப்ரோ. கீழே இருக்கு வைங்க ப்ரோ. இதுவா? ஆமாம் ப்ரோ. என்ன ஆகலாம் மார்க்கெட்டு? கீழே வரலாமா? இது வரைக்கும் கீழே வரலாமா? இந்த லோ உடச்சிருக்கா? உடச்சிட்டு இந்த இம்பல்ஸுக்கு 50% போய் திருப்பி கீழே வந்துச்சு. அப்போ மார்க்கெட் என்ன வந்துச்சு? செல்லு தான் ப்ரோ. அவன் செல் எடுக்கலாமா? எடுக்கலாம் ப்ரோ. ஐஷோ ஷோர். ஸ்டாப் லாஸ் ப்ரோ மேலே ஒரு லைன் வச்சு இது வரைக்கும் வைக்கலாமா? ஆக்கலாம் ப்ரோ. ஐஷோ ஓகே. ஓகேவா? ரன் பண்ணவா? ரன். ஸோ 1:2 கரெக்டாக இருக்குது. ஒன்று கிட்டா விட்டு ப்ரோ. ஒன்று கிட்டானே என்ன பண்ணும்? 50% ப்ராஃபிட்டா எடுத்துக்கிட்டு இது ஸ்டாப் லாஸ் வந்து என்ட்ரி மூவ் பண்ணிடுங்க. என்ட்ரி கிட்டா டேக் கிட்டா. ஆமாம் ப்ரோ. நெக்ஸ்ட் என்ட்ரி கிடைச்சா என்ன பண்ணலாம்? இன்னும் இப்போ என்ட்ரி இருக்கலாமா? ஸோ அப்படியே லைன் செட் வந்து இந்த இடத்துக்கு 50%. ஆமாம் ப்ரோ. என்ட்ரி எடுக்கலாமா கூடாது? எடுக்கலாம் ப்ரோ. ஐஷோ ஷோர் ப்ரோ. ஸ்டாப் லாஸ் இதுக்கு மேலே யாருக்கு மேலே வைக்கலாமா? வைக்கலாம் ப்ரோ. டார்கெட்டு 1:2 வைக்கலாம். 1:1 கரெக்டாக இருக்கா? சப்போர்ட் 1:2 ஓகே. ரன் பண்ணலாமா? பண்ணலாம் ப்ரோ. ஐஷோ ஷோர். இப்போ இந்த இடத்துல ஏன் 50% புக் பண்ண சொல்றேன்னு புரியுதா? நம்ம என்ன புரியுது. ப்ராஃபிட்ல இருக்கோம்ல 1:1 ஆமாம். டார்கெட் 1 கிட்டா ஹிட் ப்ரோ.
டார்கெட் 2 ஹிட்டா ஹிட்டு சூப்பர் ஆல்சன் சூப்பர் 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 doing the big clap அதான் 1% profit 1% profit ஆமாம் யாருங்க அது ப்ரோ இப்போ மேலே வந்து ஹிட் ஆச்சுல ப்ரோ ஸ்டாப் லாஸ் அது எதுனாலும் தெரியும் எப்படி ஒன்றும் இல்லை சூப்பர் லைக் இது ஃபுல்லாக இம்பல்ஸாக இருக்கா ஆமாம் இது ஃபுல்லாக இம்பல்ஸா அதுக்கு என்ன மார்க்கெட்டு 50% மேலே போயிருக்கு ஓகே மார்க்கெட்டில் இதுதான் நடக்குங்கிறது 100% நம்மளால என்ன ஃபீல் பண்ண முடியாது என்ன பண்ண முடியாது கன்ஃபார்ம் பண்ண முடியாது அதனால தான் நான் என்ன சொன்னேன்னா 1:1 ஹிட் ஆயிட்டாலே என்ன பண்ணும் ஸ்டாப் லாஸ் என்ட்ரி மூவ் பண்ணுவேன் இங்க பாருங்க இங்க மார்க்கெட் 1:1 அழகா இறங்கிட்டா ஆமாம் சம்டைம்ஸ் நம்ம சேஃப் என்ட்ரி பார்க்கணும்ல சேஃபர் சைட் பார்க்கணுங்க ஓகே அதுதான் பெஸ்ட் ஓகேவா ஸோ தட்ஸ் குட் வெல் டன் குட் ப்ரோ சூப்பர் ப்ரோ ஸோ கரெக்டாக ட்ரெண்டை யூட்டிலைஸ் பண்ணி ட்ரெண்டு பிரேக்கிங் யூட்டிலைஸ் பண்ணி மார்க்கெட் இங்கே தான் போக போகிறத ஃபிக்ஸ் பண்ணீங்க தட்ஸ் ஆமாம் சூப்பர் ஆல்சம் ஓகேங்களா நைஸ் ஒன் ஓகே ஓகே